26 ஏங்களா ஏயோ ஒன் ஒன்லி வர ஒன் ஒன்லி டேக்ஸ் பாயன்சி பற்றி பேசியிருக்காங்க. கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் டேக்ஸ் ரெவன்யூஸ் வித் சேஞ்சஸ் இன் ஜிடிபி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதுதான் டேக்ஸ் பாயன்சியோட டிஃபரன்ஸ் இல்லைங்களா? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டேக்ஸ் இது டியூ டு சேஞ்ச் இன் ஜிடிபி. இங்கே ஹையர் டேக்ஸ் பாயன்சி வுட் பொட்டன்ஷியலி லீட் டு இன்க்ரீஸ் இன் டெபிசிட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஹையர் டேக்ஸ் பாயன்ஸ்னா வந்து நிறைய டேக்ஸ் வந்து கலெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நிறைய டேக்ஸ் கலெக்ட் ஆகுது அப்படின்னா டெபிசிட் ரேஷியோஸ் வந்து கம்மியாகலாம் அதிகமாகலாம். நிறைய டேக்ஸ் கலெக்ட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அன் இன்கம் டு தி கவர்மெண்ட். அப்போ டெபிசிட் ரேஷியோஸ் வந்து கம்மியாக போகுது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. டேக்ஸ் எவேஷன் டேக்ஸ் கலெக்ஷன் லேக்ஸ் இன்க்ரீஸ் தி டேக்ஸ் பாயன்சி. அப்படி பண்ணுங்களா? டேக்ஸ் எவேட் ஆகுது இல்லை டேக்ஸ் கலெக்ஷனில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா டேக்ஸ் கலெக்டே ஆகாது. ஸோ அப்போ வந்து டேக்ஸ் பாயண்டாகவே வந்து இருக்காது, கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்து வராது. ஸோ ஹென்ஸ் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி எக்கனாமின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக கவர்மெண்ட் கிட்டே காசு வரல அப்படின்னா எக்கனாமி வந்து ப்ரொடக்டிவாக வந்து இருக்க முடியாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஜிஎஸ்டி இஸ் மோர் பாயன் தேன் விஏடி. GST is more buoyant than VAT. Easy collections, one of the hallmarks of GST இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி இஸ் கரெக்ட். மீது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்க்கு பதிலாக டிக்ரீஸ்க்கு பதிலாக இன்க்ரீஸ்னு இருக்கு. இன்க்ரீஸ் தி டேக்ஸ் பாயன்சி கிடையாது, ஆக்சுவலி டிக்ரீஸ் தி டேக்ஸ் பாயன்சி. அண்ட் லெஸ் பாயன் கிடையாது, மோர் பாயன் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல. LCR ரேஷியோ, லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. டிங்களா? இங்க டிங்களா? சி வர லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ பேசல் ரிஃபார்ம்ஸ்லாம் வருது இல்லைங்களா? பேசல் நாம்ஸ் வருதா இல்லையா? அதெல்லாம் வருது இல்லைங்களா? பேசல் நாம்ஸ் தான் வந்து வருது. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ, ஆல் தீஸ் மெஷர்ஸ், கேபிட்டல் மெஷர்ஸ், எக்கனாமிக் மெஷர்ஸ்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த Tier 1 கேபிட்டல், Tier 2 கேபிட்டல், அடிஷ்னல் Tier 1 கேபிட்டல் அப்படின்றது வச்சு லிக்விடிட்டியை வந்து வச்சுக்கணும். அதாவது அட்லீஸ்ட் 30 டேஸ் சர்வைவ் பண்ணுறதுக்கு மாதிரியான லிக்விடிட்டி, ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸ், ஈஸியாக வந்து லிக்விடாக மாற்றக்கூடிய அசட்ஸை வந்து எடுத்து தனியாக வந்து வச்சுக்கணும். இஃப் தேர் இஸ் எனி லிக்விடிட்டி கிரைசிஸ் அதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஒன் ஆஃப் தி மெஷர் டு ப்ரொடெக்ட் தி பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் given there are correct. Both 1 and 2. Creamy layer concept was first introduced by சீங்களா? வேற வாசல் இல்லைங்களா? சட்டநாதன் கமிட்டி 1971 போட்ட கமிட்டி சட்டநாதன் கமிட்டி. 1971 சட்டநாதன் கமிட்டி. மறுபடியும் அந்த ஓபிசி அந்த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கிரீமி லேயர்ஸ் அந்த கான்செப்ட் தான் வந்து. Yes, market intervention scheme 29 market intervention scheme. All statements are incorrect. All statements are incorrect because it being implemented. என்ன ஸ்கீம் அப்படின்னா பேசிக்காக ப்ராடக்ட் ப்ரைஸஸ் விழுந்துருச்சு, இல்லை ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு 10%. இப்போ ஜென்ரலாக ஒரு அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி, எல்லா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் மட்டும் தான். அதில் 10% வந்து ப்ரைஸஸ் விழுந்துட்டாலோ இல்லை 10% வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாலோ வந்து this particular scheme can be brought. இந்த ஸ்கீம் வந்து ஸ்ட்ரைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறது கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி அதுக்கடுத்து தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் will implement this particular scheme. just like MSP. இந்த இன்க்ரீஸ் இருக்கு இல்லைங்களா? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று ப்ரைஸ் விழுந்துட்டு அப்படின்னா டிஸ்ட்ரெஸ் சேல் பண்ணிடுவாங்க. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. அப்படின்னா அதிகமாகிடுச்சு அப்படின்னா குறைச்சி வந்து வச்சிருவாங்க, குறைச்சி வித்துருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரிஜினல் காஸ்ட் போய் சேரணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் will interfere.
கவர்மெண்டல் வெல்ஃபேர், அது எவ்வளோ லாஸாக போனாலுமே எம்எஸ்பி எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து எந்த கூட்ஸ் இருக்கோ அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க. எஸ்பெஷலி பெரிஷபிள் கூட்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் கூட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமில் வந்து பண்ணுறாங்க. ஸோ லாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50-50 வந்து ஸ்டேட்டும் சென்டரும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஆப்வியஸாக இந்த மாதிரி ப்ரொக்யூர் பண்ணும்போது லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொக்யூர் பண்ணும்போது லாஸஸ் வரதான் போகுது. எவ்வளோ லாஸ் வருதோ 50-50 ஷேர் பண்ணிப்பாங்க. ஜென்ரல் ஸ்டேட்ஸ் 25-75 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், 25-75 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அண்ட் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 to 19 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கம்பைன்ட் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பண்ணலை. அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் தரல. கிட்டத்தட்ட ஒரு 21+ ப்ராடக்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளாக வந்து இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சியாக வந்து இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சியாக இருக்காங்க. இட்ஸ் an ad hoc scheme. So all 3 statements given there are incorrect. All 3 statements are incorrect. Being law only one. Where? எம்பார்கோனா அந்த ட்ரேட் எம்பார்கோ வைப்பாங்க இல்லைங்களா, இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ், ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கன்ஸ் வந்து இந்தியாவில் இம்போர்ட் ஆகக்கூடாது, இந்தியாவில் வந்து அது சேல் பண்ணக்கூடாது அப்படின்றது ட்ரேட் எம்பார்கோ. ட்ரேட் எம்பார்கோ வைக்கலாம். யூரோப் வந்து அடிக்கடி ஆர்ம்ஸ் எம்பார்கோ வைப்பாங்க. ஆர்ம்ஸ், இந்த டைப் ஆஃப் ஆர்ம்ஸ் வந்து இங்கே இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ தீஸ் ஆர் நாட் ட்ரேட் பேஸ்ட், தீஸ் ஆர் நாட் டாரிஃப் பேஸ்ட் பேரியர்ஸ், பட் நான் டாரிஃப் பேஸ்ட் பேரியர்ஸ். இந்த கிம்பர்லி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து தெரியுங்களா? கிம்பர்லி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் என்னன்ட்டு? டைமண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ங்க. பேசிக்காக டைமண்ட் சர்டிஃபிகேஷன் அந்த இ கிளாஸ் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் கிடையாது. அதோட குவாலிட்டி, அதோட கேரக்டரிஸ்டிக் பற்றியோ பண்ணுற சர்டிஃபிகேஷன் கிடையாது. நமக்கு வந்து ஜென்ரலாக 2 டைப்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் வந்து இருக்கும். ஒன்று ரெகுலராக மைண்ட் பண்ணக்கூடிய டைமண்ட்ஸ், அண்ட் ஒன்று வந்து கான்ஃப்ளிக்ட் டைமண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பிளட் டைமண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு போரான கண்டிஷன்ஸில் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல், இப்போ அந்த அயன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய அயன் படத்தில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய மைனிங்ஸ் தான் வந்து கான்ஃப்ளிக்ட் டைமண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் டைமண்ட்ஸோட காசு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் சொல்கிற மாதிரியே வந்து அங்கே உள்நாட்டு போர்கள், ஏதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ்க்கு ஃபண்டிங்க்கு போகும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது, எல்லாம் இல்லீகலான விஷயங்கள். ஸோ ஒரு டைமண்ட் ஒரு நமக்குள்ளே வர டைமண்டு ஒரு ரெகுலர் டைமண்டா இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட் டைமண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் 2003 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கிம்பர்லி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது. இந்தியா 2003 வந்து மெம்பராக வந்துருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி கிம்பர்லி ப்ராசஸ் சர்டிஃபிகேஷன் diamond process, diamond certification process. So both statements given there are correct. India is the founding member அப்படின்றதுனால வந்து கேட்குறீங்களா? அப்படி கொடுத்துருக்கறதுனால அவ்வளோ டீட்டெயில், அவ்வளோ கிராமர் போக முடியாது இல்லைங்களா? 31 SLR requirements can be maintained in One, two, three, four. ஸோ எஸ்எல்ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனரி மெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டூல். அந்த டூல் பார்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். எஸ்பெஷலி கேஷ், கோல்டு அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஜிசெக்ஸில் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா T-bills வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஜிசெக், 90 days மெச்சாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஜிசெக்கு. அதே மாதிரி தான் வந்து டேட்டா செக்யூரிட்டிஸும் ஸ்டேட் டெவலப்மெண்டல் லோன்ஸுமே அப்படி தான். ஆனால் ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து இன்டெரக்டாக கவர்மெண்ட்டுக்கு தான் காசு போய் சேரும். பட் ஆனால் கவர்மெண்டால் இஷ்யூ பண்ணப்படாத ஒரு பாண்ட். ரீகேபிட்டலைசேஷன் பாண்டுன்றது ஒரு பேங்க்கையோ இல்லை ஒரு கன்சர்னையோ வந்து ரீகேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு காசு கொடுத்துட்டு they will just ஒரு கேபிட்டல் இன்ஃபியூசிங் மெக்கானிசம் மாதிரி ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்ஸ் அப்படின்றது. ஆனால் ஸ்ட்ரைட்டாகவே கவர்மெண்ட் வந்து இன்டர்ஜ் ஆக மாட்டாங்க. கவர்மெண்ட் ஒரு கம்பெனி, ஒரு சப்சிடியரி கம்பெனி மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு அந்த கம்பெனி பேரில் தான் வந்து ஆல் தீஸ் பாண்ட்ஸ் will be given. ஸோ அப்போ இட் இஸ் நாட் தி பாண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் தட் இஸ் ஹெல்ட், பட் தட் ஆஃப் தி ஹோல்டிங் கம்பெனி. அந்த ஹோல்டிங் கம்பெனி தான் வந்து இஷ்யூராக இருக்குது. பேக் டோரில் அந்த காசு எல்லாமே அதை ஒர்க் பண்ணுறது எப்படி போகிறது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போனாலுமே கவர்மெண்ட் இஸ் நாட் தி டைரக்ட் பாரோவர் ஆர் டைரக்ட் இஷ்யூர் ஆஃப் தி பாண்ட் தட். ஸோ அதனால் வந்து நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதை வந்து ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், பிகாஸ் ஒரு கம்பெனினால தரப்படுது அப்படின்றதுக்காண்டி. அதனால் அது டெட் ஆஃப் கவர்மெண்ட்லேயே வந்து சேராது அது ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்ஸ்.
நமக்கு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் எஸ்எல்ஆர் வைக்கணும்னு வந்து இருக்குது. ஸோ ஆப்வியஸாக டி பில்ஸு, டேட்டட் செக்யூரிட்டிஸு அண்ட் ஸ்டேட் டெவலப்மெண்டல் லோன்ஸ் வந்து வரும். ரீகேபிடலைசேஷன் பாண்ட்ஸ் வந்து வராது, பிகாஸ் இட் இஸ் given by another company by the government, held by the government. பயோ சிஎன்ஜி போலாம் இல்லைங்களா? பயோ சிஎன்ஜி 32. பயோ சிஎன்ஜி போத் 1 and 2ங்களா? போத் 1 and 2. பைரலைசிஸ் மட்டும் கிடையாது, எனரோபிக் டைஜஷன் மூலிமா கூட வந்து பண்ணலாம். எனரோபிக் டீக்ரடேஷன் மூலிமா கூட வந்து பயோகேஸ் வந்து வரும். வர பயோகேஸ் என்ன அப்படின்னா, இட் வில் பி மிக்சராக வந்து இருக்கும். மீத்தேன் ஜாஸ்தி இருந்தால் தான் அது பயோகேஸ் அப்படின்னு வந்து பண்ணுறோம். அதை பியூரிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த கம்ப்ரஷன் ஆஃப் பயோகேஸ் இல்லை கம்ப்ரஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் எல்லாமே வந்து பண்ணுறோம். கிட்டத்தட்ட 95 to 97% மீத்தேன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? மற்றபடி சிஎன்ஜிக்கு பயோ சிஎன்ஜிக்குலாம் வந்து பெருசாக டிஃப்ரென்சஸ் வந்து இருக்காது. நாட் ஒன்லி கேலரிஃபிக் வேல்யூ மட்டும் கிடையாது, மற்ற டிஃப்ரென்சஸ் காம்போசிஷன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பெரிதளவில் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்காது, ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்சஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் கேலரிஃபிக் வேல்யூ இஸ் ஆல்சோ சிமிலர் டு சிஎன்ஜி ஆஃப் தட் ஆஃப் பயோ சிஎன்ஜி, சிமிலர் டு தட் ஆஃப் சிஎன்ஜி. பயோகேஸை நம்ம பியூரிஃபை பண்ணும்போது பயோ சிஎன்ஜி வந்து கிடைக்குது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், both 1 and 2. 33 சரிங்களா? Opportunity cost, if the commodity is provided free to the public by the government, then the opportunity cost is transferred to the tax paying public. Opportunity cost நமக்கு தெரியும், the next best alternative. நான் படிக்க போகிறேன், விளையாட போகிறேன்னா இப்போ if I choose working, if I choose playing, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் அப்படி லூஸ் பண்ணியிருக்கேன். தி காஸ்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தட் வாஸ் ஃபோர்கான். நான் படிச்சிருந்தா ஒரு 5 வாரம் நல்லா வந்திருக்கும், ஆனால் ஐ சோஸ் டு பிளே, ஐ சோஸ் டு வாட்ச் ஐபிஎல். அந்த படிக்கலைன்னா என்ன பண்ணேன், இல்லை இது இல்லைனா அடுத்து என்ன ஆப்ஷன் எனக்கு இருந்தது, அதை பண்ணலை, அதனால நான் என்ன இழக்கிறனோ அதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ குட்ஸ் தரும்போது அட் தி எண்ட் ஆஃப் த்ரீ யாரோட ஃப்ரீ குட்ஸ், யாரோட காஸ்ட்லேருந்து ஃப்ரீ குட்ஸ் வருது அப்படின்னா டாக்ஸ் பேயிங் பப்ளிக்லேருந்து வருது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் டாக்ஸ் கட்டாமல் வேறு ஏதாவது ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்கலாமே. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து இட் இஸ் மூவிங் டு தி டாக்ஸ் பேயிங் பப்ளிக். அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் in terms of public goods. Option C. 34, not a feature of human capital. Inseparable from human ownerங்களா? not sold in the marketங்களா? வேற இந்த சி தான் வந்து வரணும். பட் ஆனால் நாட் சோல்டு இந்த மார்க்கெட்டுமே வந்து ஒரு ஃபீச்சர் மாதிரி தான் இருக்குது, நாட் அ ஃபீச்சர் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சி தான் வந்து மோஸ்ட் ஆப்டாக இருக்கும். அந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் சி தான் மோஸ்ட் ஆப்டாக இருக்கும். பிகாஸ் எப்போவுமே கேபிட்டல் இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி மொபைல். இப்போ இங்கேருந்து வந்து பங்களாதேஷ் போய் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா? உடனே முடியாது. மீன்ஸ் இருந்தாலுமே வந்து முடியாது. விசா ப்ராசஸிங்கு இங்கே தடுக்கிற இமிகிரேஷன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ ஹியூமன் கேபிட்டல் இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி மொபைல். மூமெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அதனால் சி 34 சி பர்ஃபெக்ட்லி மொபைல்னு கொடுத்துருக்காங்க. சி ஆமாம். sorry 35 IGRD, interest rate growth rate differential. being interest rate growth rate differential. ஸோ ஐஜிஆர்டினா நான் லோன்ஸ் ஆப்வியஸாக வந்து கவர்மெண்ட் வந்து லோன் வாங்கியிருக்கேன். லோன் வாங்கி தான் இன்ட்ரெஸ்ட் கட்ட போகுது. என்னோட க்ரோத் ரேட் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு அளவுக்கு நான் க்ரோ ஆகிறேனா இல்லையா அப்படின்றது தான் வந்து ஐஜிஆர்டி. பேசிக்கலி லெட்டஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% வந்து நான் வாங்கின லோன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறேன். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது வந்து 5% வந்து இருக்குது. நான் க்ரோ ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3% தான் வந்து க்ரோ ஆகுறேன். ஸோ ஆப்வியஸாக வந்து ஐ டு நாட் மேட்ச். ஆப்வியஸாக வந்து ஐம் நாட் மேட்சிங் த பேராமீட்டர்ஸ். நான் வந்து க்ரோ ஆகிறத விட வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்.
இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் growth ரேட் டிஃபரன்ஷியல்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ, நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் நாமினல் growth ஆஃப் ரேட்டில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான், ரேஷியோ கிடையாது. ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி ரேஷியோ வந்து கொடுத்துருக்கு, இட்ஸ் நாட் தி டிஃபரன்ஸ் ஆர் தி சாரி இட் இஸ் தி டிஃபரன்ஸ் நாட் தி ரேஷியோ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், its negative value would mean that growth rate is high enough to cater the increase in interest rates of the government debt. புரியுதுங்களா? இப்போ வந்து எது ஜாஸ்தி இருக்குது, இது வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு, இது வந்து growth ரேட்டு. இப்போ ஆப்வியஸாக வந்து 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் அதிகமாக கட்டுற மாதிரி வந்து இருக்கும். அதோட நெகட்டிவ் வேல்யூனா என்னது, அப்போ ஆப்வியஸாக growth ரேட் அதிகமாக இருக்க போது இட் டெல்ஸ் மீ தட் ஐ எம் க்ரோயிங் மோர். நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறதை விட வந்து அதிக அளவில் வளர்றேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு handle my debt, service my debt. அதுதான் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் வேல்யூ would mean that growth rate is high enough to cater to the increase in interest rates on the government debt. இப்போ ரெண்டு சைடுமே 5 இருந்தது அப்படின்னா ரெண்டுமே will cancel out each other. வளரும், growth இருக்காது, வர காசு ஃபுல்லாக வந்து நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோவில் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே மறுபடியும் கடன் வாங்குற மாதிரி வந்து இருக்கும். இந்த சினாரியோவில் 5 - 7 அந்த சினாரியோவில் வந்து என்னோட growth-ஏ வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் கட்டும், பேலன்ஸும் வந்து எனக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ B2 only, 35 is B2 only, IGRD. 36 ஹெலிகாப்டர் மணி. ஹெலிகாப்டர் மணி சீங்களா வர ஹெலிகாப்டர் மணி. எஸ், பேசிக்காக ஹெலிகாப்டர் மணினும் போது வந்து மேலேருந்து காசு தூவுற மாதிரி தாங்க, மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த கோவிட் டைம் பீரியட்ஸ்லாம் வந்து எப்போ அந்த ஒரு தமிழ்நாட்டில் வந்து 6,000 rupees கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ தட் இஸ் ஒன் ப்ரூவன் மெத்தட் டு பூஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, கிவிங் மணி டு த புவர். கிவிங் மணி டு த புவர் அப்படின்னும் போது ரொம்ப ரிச் அவங்க வந்து வாங்க போகிறது கிடையாது. அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸே வந்து புவராக தான் வந்து இருக்காங்க. ஸோ புவர் இண்டிவிஜுவலுக்கு வந்து நம்ம காசு கொடுத்தோம், 6,000 4,000 கொடுத்தா போனால் வாட் ஹி வில் டூ இஸ் தட் ஹி வில் ஸ்ட்ரைட் அவே கோ அண்ட் ஸ்பெண்ட் ஆல் தோஸ் 4,000. ஸோ தட் வில், அது மாதிரி ஒரு 10 பேர் பண்ணுறா 40,000 பூம் ஆகுது இல்லைங்களா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ இதுதான் வந்து காரணமே. இந்த மாதிரி தான் வந்து பீப்புள் யூஸ் டு டூ. எக்கனாமி வந்து ரொம்ப படுத்துருச்சு அப்படின்னா எப்படிடா கீழே இருக்கவன்ட்ட வந்து காசு எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ தட் கீழே இருக்கவன் உடனே செலவு பண்ணுவான், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பூம் ஆகும், ரெசெஷனரி ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இதுவும் அதே தான், மேலேருந்து காசு தூவுறது மாதிரி, ஹெலிகாப்டர் இருந்து காசை கீழே போடுறது மாதிரி அந்த மணி ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கான்செப்ட்மே. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேஷ், லார்ஜ் ஸ்கேல் மணி சப்ளை. லார்ஜ் ஸ்கேல் மணி சப்ளை இருக்குது அப்படின்னாவே மானிட்டரி ஸ்டிமுலஸ் தராங்க அப்படின்னு வந்து அர்த்தம். மானிட்டரி ஸ்டிமுலஸ் தராங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஆப்வியஸாக அடுத்த ஸ்டெப் வந்து இன்ஃப்ளேஷன் தான் வந்து இருக்க போகுது. ஸோ எஸ், போத் A and B. 37 AMF. D. Aftermath of Great Depression. Great Depression 1930s அந்த டைம் பீரியட். அப்புறம் வந்து ஆஃப்டர் மாற்றினும் போது அப்பவே ஏன் வரலன்னு கிடையாது, 1945 தான் செட் பண்ணுறாங்க. 15 years கேப் வந்து வேர்ல்ட் வார்ஸ் என்கல்ஃப்ட் இன் World War II. அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து IMF வந்து கிரியேட் ஆகுது. இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பராக தான் வந்து இருந்தாங்க. எஸ், வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது தெரியும் இல்லைங்களா? வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் IMF. ஸோ ஆல் 3 statements ஆர் கரெக்ட், 1, 2 and 3. பிரெட்டன் வுட் சிஸ்டம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. பிரெட்டன் வுட் ட்வின்ஸ் இவங்களையும் வேர்ல்ட் பேங்க் குரூப்பையும். subsidies, WTO subsidies. Sorry, 2 onlyங்களா? வேற 1 and 3 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 1 and 3 வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ பாக்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பர் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. Third statement and second statements have been interchanged. Option B, 2 only. சொல்லுங்க. green box limit கிடையாது. green box limit கிடையாது. போலாங்களா?
Producer price index. Producer price index. Attend பண்ணிக்கலாம் producer price index. Both statements are correct. Both statements are correct. எப்படி இது கொஞ்சம் செல்லர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்து ரிலீஸ் பண்ணி தரதான் வந்து ப்ரொடியூசர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்க்ளூட்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ். நம்ம கீழே வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, பட் எஸ் நம்ம கீழே வந்து பீன் கொடுத்துருக்காங்க, பட் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது கீழே மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். கீ சேஞ்ச் பண்ணி தான் வரும், நோ வரிஸ். both 1 and 2, both 1 and 2. கீழே வந்து இவங்க பண்ணல அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. Yes, 40. Earth R. Yes, Earth R. Earth R. United Nations Environment Program கொடுத்துருக்கு. World Wildlife Fund, WWF, World Wildlife Fund அவங்களாம் வந்து பண்ணுறாங்க Earth R. மார்ச் லாஸ்ட் சாட்டர்டே ஆஃப் மார்ச் 8:30 to 9:30 லைக் ஆல் திஸ் லைட்ஸை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுவாங்க சஸ்டைனபிளாக இருக்கிறது. இனிஷியலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11 12 அந்த டேஸ்லலாம் வந்து 12 minutes லைட் ஆஃப் பண்ணோம், 11 minutes லைட் ஆஃப் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? 1st January 2001 அப்போ வந்து 1 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணோம். ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் அதே மாதிரி வந்து இப்போ அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஆனால் எவ்ரி இயர் ஒன் திங் கேன் பி டன் இஸ் தட் செலிப்ரேட்டிங் Earth R. Earth Rனா லாஸ்ட் சாட்டர்டே ஆஃப் மார்ச்ல 8:30 to 9:30 இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காரணும். ஸ்பியர் ஹெடட் பை வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட், WWF, வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட். $41 5-year plans. ஹெவி இண்டஸ்ட்ரீஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஹெவி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணது வந்து செகண்ட் 5-year பிளானில் இருந்து வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் வந்து ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுவோம், செகண்ட் வந்து இட் வில் லே எம்பசிஸ் ஆன் இது ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் வந்து எம்பசிஸ் வந்து பே பண்ணோம். அதுக்கடுத்து அப்படியே தேர்ட்லாம் வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் நாங்கள் மட்டும் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு லேட்டராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்போ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா 8th பிளான்லேருந்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ தான் வி ஆர் ரெடியூசிங் ஆர் டிபெண்டன்ஸ் ஆர் ஃபிக்ஸேஷன் ஃப்ரம் ஆல் தீஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். 8th பிளான்லேருந்து நம்மளோட எம்பசிஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நவுத்துறோம். ஓ எஸ், 8th பிளான். $42 capital expenditures. சீங்களா வேற
1 and 2 வேற சொல்லுங்க. டி வராதுங்களா? சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் வராதுங்களா? வராதுங்களா? ஐடி ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா அது கேபெக்ஸ் டிடெக்ஷனாக வந்து கிளைம் பண்ணலாம். பிகாஸ் அது அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஐடி ப்ரொவிஷன் தெரியலனா கூட வந்து பேசிக்காக ரிசர்ச் அதுலேருந்து வரக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியுமே வந்து இட் வில் ஹேவ் 2-way ப்ராசஸ். அதுவுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற கான்செப்ட் கீழே தான் வந்து வரும். சரிங்களா? ஸோ லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் நான் வாங்குறது கிடையாது, கொடுக்கறதுமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ இட் இஸ் 2-way ப்ராசஸ். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வரப்போகுது, அட் சேம் டைம் திருப்பி வந்து கொடுக்க போகிறாங்க. தென் டிஸ்சார்ஜ் ஆஃப் டெட்ஸ், எனக்கு கொடுத்த டெட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அது டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கேன் நான், அதுவுமே என்னோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அதில் தான் வந்து ஒரு டவுட் ஒன்று வந்து கிரியேட் ஆகும். அந்த டவுட் என்ன அப்படின்னா அதுலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய விஷயங்கள். இப்போது ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பேட்டன்ட்டாக இருக்கட்டும், இப்போ ஒரு வேக்சின் எடுத்துக்கோங்க, ஐசிஎம்ஆர் வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ்மே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் கீழே வந்து கொண்டு வந்துக்கலாம். நம்ம ஐடி ஆக்டுமே வந்து சேம் ப்ரொவிஷன், செக்ஷன் 45 நினைக்கிறேன், அந்த வந்து ஐடி ஆக்டுமே வந்து டாக்ஸ் அபவுட் சச் ப்ரொவிஷன்ஸ். சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் வந்து கேபெக்ஸாக கன்சிடர் பண்ணுறதை பற்றி வந்து பேசும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது all 3 statements are correct, 1, 2 and 3. ஆமாம், ரெவன்யூ அது ரெவன்யூவில் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் டைம் பேமெண்ட் இல்லைங்களா? லோன்ஸ்ன்றதுனால வந்து $43 வேறு எங்க 2 only. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கிரேட்டர் தேன் கேபிட்டல் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்னா தான் வந்து நெகட்டிவ் பிஓபிக்கு வந்து லீட் பண்ணும். நெகட்டிவ் பிஓபி ஆப்வியஸாக நம்ம ரிசர்வ்ஸை வந்து அரிச்சிடும். லெஸ்ஸர் தேன் கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தேன் வந்து இருக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் அக்கௌண்ட் சர்ப்ளஸ், ரிசல்ட் இன் நெகட்டிவ் பாப். Goods trade parameters. Goods trade parameters. WTO. ஸோ குளோபல் ட்ரேட், எக்ஸிம் ட்ரேட், மெர்கன்டைஸ் ட்ரேட், குளோபல் ட்ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ் தான் வந்து குளோபல் ட்ரேட் பேராமீட்டர் அப்படின்றது. இன்சைட்ஸ் அபவுட் தி குளோபல் ட்ரேட் ஒரு குவார்ட்டர்லி பேசிஸில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட். குவார்ட்டர்லி பேசிஸ் 3 months ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கூட்ஸ் ட்ரேட் பேராமீட்டர் அப்படின்றது WTO-னால ரிலீஸ் பண்ணப்படுது. Which of the following is a leakage from circular flow of income? Savings. புரியுதுங்களா? சேவிங்ஸ் இப்போ 2 செக்டார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸு ஃபர்ம்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வில் பி கிவிங் ஃபர்ம் லேபர், ஃபர்ம் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து இட் வில் பி கிவிங் இந்த வேஜாக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த கிவ் அண்ட் டேக் ப்ராசஸ் அப்படின்றது வந்து போயிட்டே வந்துடும். 2 செக்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸு ஃபர்ம்ஸு. ஹவுஸ் ஹோல்டு வந்து லேபர் தரும், லேபருக்கு வந்து காம்பன்சேஷன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபர்ம்ஸ் வந்து தரும். ஃபர்ம்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் தரும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அதுக்கு ஃபர்முக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து தரப்போகிறாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் 2 செக்டாரில் வந்து நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து கிவ் அண்ட் டேக். நான் உனக்கு ஒரு பொருள் தரேன், நீ அதுக்கான காசு கொடு, நான் உனக்கு இன்னொரு பொருள் தரேன், நீ அதுக்கான காசு எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி போயிட்டே வந்திருக்கும். இப்போ இந்த காசை வந்து நான் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது இருக்குது அப்படின்னா சர்க்குலர் ஃப்ளோ மெயின்டைன் ஆகிட்டே வந்திருக்கும். எப்போ வந்து லீக்கேஜ் இந்த சர்க்குலர் ஃப்ளோவில் இப்போ ஒரு 10 ரூபாய் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபா வந்து அவன்கிட்ட போவோம், திரும்பி இவன்கிட்ட வரும், திரும்பி அவன்கிட்ட போவோம், மறுபடியும் இவன்கிட்ட வரும். இதுதான் சர்க்குலர் ஃப்ளோ. இது எப்போ வந்து நமக்கு லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா இந்த 10 ரூபாயில் ஹவுஸ் ஹோல்டு வந்து 2 ரூபாய் சேமிச்சுட்டு இல்லை எனக்கு 10 ரூபாய்க்கு தேவையான கூட்ஸ் வேணா 8 ரூபாய்க்கு மதிப்புள்ள கூட்ஸ் மட்டும் தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கும் போது தான் அந்த சர்க்குலர் எக்கனாமியில் வந்து ஒரு லீக்கேஜ் ஒன்று வந்து கிரியேட் ஆகும். இது வந்து 2 செக்டாரில். இதே வந்து இன்னொரு செக்டார் ஆட் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்குலேட் ஆகிட்டே இதே சேம் சர்க்குலேஷன் சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும். அங்கே லீக்கேஜ் என்னன்னா வந்து டாக்ஸஸ் வந்து லீக்கேஜாக வந்துருக்கும். கவர்மெண்ட் டாக்ஸஸ் வந்து ஓகே அட் எண்ட் ஆஃப் தி டே கவர்மெண்ட் டாக்ஸஸ் வாங்கி திரும்பி வந்து ஃபார்ம்ஸ்க்கும்
ஹவுஸ் ஹோல்ஸ் தான் வந்து வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு ஷார்ட் டேர்ம் பேசிஸ்ல டாக்ஸஸ்மே வந்து ஒரு லீக்கேஜாக தான் வந்து இருக்கு. அதுவே 4 செக்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் செக்டாரும் சேர்த்துக்கோங்க. கவர்மெண்ட், ஹவுஸ் ஹோல்ஸ், ஃபர்ம்ஸ், என்டையர் குளோப் அதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து என் எக்கனாமிலேருந்து வெளியே போகிற கூட்ஸ் இம்போர்ட்ஸ் வந்து ஒரு லீக்கேஜாக வந்து இருக்கும். இம்போர்ட்ஸ் வந்து ஒரு லீக்கேஜாக வந்து இருக்கும். இதெல்லாம் தான் வந்து லீக்கேஜ். இதே மாதிரி இன்ஜங்ஷன்ஸ்னும் வந்து இருக்கு. things that get injected into the society, things that get injected into the economy. புரியுதுங்களா? லீக்கேஜ்னா என்ன அப்படின்ட்டு சர்க்குலர் ஃப்ளோவில் வந்து ஒரு விஷயம் வெளியே போகுது அப்படின்னா அதான் வந்து லீக்கேஜ். இல்லை சர்க்குலர் ஃப்ளோவுக்கு ஒரு விஷயம் திரும்பி உள்ளே வருது அப்படின்னா அது வந்து இன்ஜெக்ஷன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன், எக்ஸ்போர்ட் ஒரு டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன். ஏன்னா என்னோட கூட்ஸ் இன்னொரு எடுத்து போயிட்டு அவன்கிட்ட இருக்க காசு நான் வாங்கிக்கிறேன். புரியுதுங்களா? இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு இன்ஜெக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்ஜெக்ஷன், அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ தீஸ் ஆர் டிஃபரன்சஸ் பிட்வீன் லீக்கேஜஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்றது. ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி எக்ஸ்போர்ட்டும் சரி கன்சம்ஷன் ஜென்ரலாக வந்து வராது. இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட் வந்து தீஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ், நாட் லீக்கேஜஸ். சேவிங்ஸ் தான் வந்து ஒரு லீக்கேஜ். 46. ஏங்களா வேற both 1 and 2 are correct. both 1 and 2. ரீபேமெண்ட்ஸ்மே வந்து கன்சாலிடேட் ஃபண்டுக்கு தான் போகும். கண்டின்ஜென்சிக்கு வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, பிரசிடென்ட் கீழே இருக்குது. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வந்து வில் ஹோல்ட் தி பர்ஸ். சாங்ஷன், பார்லிமெண்ட் சாங்ஷன் தேவை கிடையாது. யூஸ் பண்ணுற காசை வந்து திருப்பி ரெப்ளேஸ் பண்ணிட்டே வந்து இருக்கணும் கண்டின்ஜென்சி ஃபண்டில். GSAP, Government Securities Acquisition Program. GSAP. டி. ஸோ ஆர்பிஐ பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம், லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக வாங்கி. ஆர்பிஐ தான் பண்ணுறாங்க, ஆர்பிஐ தான் வந்து வாங்குறாங்க. எதை வாங்குறாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக வாங்குறாங்க, விற்கிறாங்க. இது மூலிமா லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணுறதா இல்லை வந்து லிக்விடிட்டிஸை வந்து அப்சார்ப் பண்ணுறதா அப்படின்றத வந்து ஆர்பிஐ வந்து பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? பாண்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா என்ன ஆகும்? லிக்விடிட்டி வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். லிக்விடிட்டி வந்து ஜாஸ்திப்படுத்துறாங்க அப்படின்ட்டு. விற்றாங்க அப்படின்னா எக்கனாமியில் இருக்கக்கூடிய காசை வந்து அப்சார்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சேம் கான்செப்ட் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், அதே கான்செப்ட் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சு வரக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் வேற, எங்க ஓஎம்ஓஸும் அதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸும் ஜிசாப்ஸும் டிஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தி எக்கானமி எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் ஜிசாப் வில் அக்கர், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்பிஐ வில் கெட் ஆல் தீஸ் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஆனால் ஓஎம்ஓஸில் வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓஎம்ஓஸில் வந்து இந்த மாதிரி இருந்தால் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த லெவல், இந்த ஸ்டேட் ஆஃப் தி பாண்டு அதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி தான் ஓஎம்ஓஸில் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ஜிசாப்பில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஸ்டேட் எப்படி இருக்கோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் they'll move. So D is a program by RBI to infuse more liquidity in the market by purchasing government securities. 48 Giffen goods. Dingla. Consumption falls with increase in price. Okay, where? D Giffen goods என்றது வந்து consumption increases with increase in price. இது ஆக்சுவலி ஒரு தியரியாவோ பெருசாக வந்து பேச முடியாது. பிகாஸ் எம்பிரிக்கல் டேட்டா பெருசாக கிடையாது. வச்சிருக்க சாம்பிள் சைஸ் எல்லாமே சின்னது தான். எம்பிரிக்கல் டேட்டா வந்து ரொம்ப ஒரு தியரி வைஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கிடையாது. அண்ட் எங்கெங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி புவர் கம்யூனிட்டிஸ் கிட்ட தான் வந்து ஆல் தீஸ் திங்ஸ் வில் அப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே பன்னீர் அண்ட் மீட்னு எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து ஒரு 50 ரூபாய் விற்குது, மீட் வந்து 100 ரூபான்னு விற்குது. பன்னீர் அண்ட் மீட் 50-100 வந்து விற்குது. ஸோ ஒரு ஃபேமிலி கிட்ட இட் ஹாஸ் 150 rupees. 150 rupees வச்சு 1 kg மீட் அண்ட் 1 kg பன்னீர் வந்து வாங்குறாங்க. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 வந்து ஆயிடுது.
150 வந்து ஆயிடுது. இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்னா பன்னீர் இஸ் இன்ஃப்ளேட்டிங். பன்னீரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி 75 ருபீஸ்னு வந்து ஆகுது. இப்போ அந்த அந்த ஃபேமிலி 150 தான் ஏர்ன் பண்ணுது. அந்த ஃபேமிலினால வந்து இட் கேனாட் அஃபோர்ட் டு பை 1 kg ஆஃப் பன்னீர் அண்ட் 1 kg ஆஃப் மீட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 kg ஆஃப் பன்னீர் வந்து வாங்கிடுவாங்க. இதுதான் வந்து கிஃப்ட் கூட்ஸ் அப்படின்றது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு தியரியா வந்து எங்கேயுமே எதுவுமே சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. அது சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாதுன்னு சென்ஸ் நான் சொல்லலை. ஆல் தீஸ் ரிசர்ச்சர்ஸ்மே வந்து எக்கனாமிஸ்ட்மே வந்து இது ஒரு எம்பிரிக்கல் டேட்டால பேக் பண்ணப்பட்டாலுமே ரொம்ப சாம்பிள் குரூப் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய டேட்டா தான் வந்து இதை பேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து தேர் ஆர் கிளாஷஸ். ஆனால் இதுதான் வந்து இப்படி தான் திஸ் இஸ் ஹவ் கிஃப்ட் கூட்ஸ் ஒர்க் அண்ட் தீஸ் கிஃப்ட் கூட்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு வெரி புவர் கம்யூனிட்டிஸ். அந்த இடத்துல தான் வந்து கிஃப்ட் கூட்ஸோட ஒர்க் வந்து கரெக்டாக நம்ம வந்து அதோட ஒர்க்கிங்ஸை வந்து பார்க்கலாம். புரியுதுங்களா? திஸ் வாட் கிஃப்ட் கூட்ஸ் ஆர். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் 75 2 kg அப்படின்னா மறுபடியும் 150 வந்துருது இல்லைங்களா? $49 during festival season மணி மல்டிப்ளையருக்கு என்ன ஆகுது? மணி மல்டிப்ளையர் இமேஜ் அன்அஃபெக்டடுங்களா? மணி மல்டிப்ளையர் என்னதுங்க? ரிசர்வ் ரேஷியோ எவ்வளோ இருக்குங்களா, இல்லை தி எபிலிட்டி ஆஃப் அ பேங்க் டு கிரியேட் மணி அவுட் ஆஃப் தின் ஏருங்களா? மல்டிப்ளை அதுதான் காசு ஒரு 1000 ரூபாய் வச்சு வந்து எப்படி அதான் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் தின் ஏர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? டெபாசிட் ஆமாம், சிஆர்ஆருக்கு இதுக்கு வந்து ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்து இருக்கும். மணி மல்டிப்ளையர் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இதுவே வந்து கேன்னு சொல்லுவாங்க. 1/r கேஷ் ரிசர்வ் ரேஷியோவோட வந்து இன்வெர்ஸாக வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து நான் டெபாசிட் பண்ணால் தான் வந்து மணி வந்து மல்டிப்ளை ஆக போகுது. டெபாசிட் பண்ணாமல் ஃபெஸ்டிவல் டைமில் என்ன ஆகும்? கரன்சி டெபாசிட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து எல்லா கரன்சி டெபாசிட் ரேஷியோ என்னதுங்க? பீப்புள் டென் டு ஹோல்ட் மணி இன் தேர் ஹேண்ட்ஸ் ராதர் தென் டெபாசிட்டிங் இட் இன் தி பேங்க்ஸ். ஸோ நான் டெபாசிட் பண்ணால் தான் வந்து மணி மல்டிப்ளையர் வந்து அதிகமாகும். சரிங்களா? இப்போ பண்ணலை அப்படின்னா வந்து இட் வில் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஐ எம் ப்ரிஃபரிங் டு ஹோல்ட் மணி இன் ஹேண்ட்ஸ். ஃபெஸ்டிவ் டைம்ஸில் வந்து பேங்க்லேருந்து விட்ரா பண்ணி கையில் வச்சுப்பாங்க. மணி பேங்க்ஸ்னால வந்து தே கேனாட் மேக் மணி அவுட் ஆஃப் தின் ஏர். புரியலங்க? இல்லை, அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டியூரிங் ஃபெஸ்டிவல் சீசன் கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த ஃபெஸ்டிவல் சீசனில் மணி மல்டிப்ளையருக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு. இல்லை, மணி மல்டிப்ளையர் பேங்க்ஸோட மணி மல்டிப்ளையர்னும் போது வந்து ஒருத்தன் கையிலேருந்து ஒருத்தருக்கு மாறதை விட பேங்க்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுது, ஒரு பேங்கிங் சிஸ்டமுக்கு போயிட்டு ரிசர்வ் ஒதுக்கி வச்சுட்டு அது எப்படி வந்து இன்னொரு ஆள்கிட்ட போய் சேருது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்கு. ஸோ ஒன்லி பிகாஸ் ஐ ஹேவ் மணி இன் மை ஹேண்ட் டசன்ட் மீன் ஐ வில் ஹேவ் டு கோ ஸ்பெண்ட் இட். ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்து வச்சுக்கலாம். அதுவே பேங்க்ல இருந்தால் அது அவனுக்காக லோன் கொடுத்து அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். என் கையில் இருந்தால் நான் என்ன பண்ண போறேன்றது எனக்கு பண்ணுற வரைக்கும் தெரியாது. ஷாரா சொல்ல முடியாது. பேசிக்காக அவன் பண்ணுறானா பண்ணலையான்றது ஷாரா சொல்ல முடியாது. ஆனால் பேங்க்ல இருந்தால் ஷாரா சொல்லலாம் மல்டிப்ளை ஆக போகுது அப்படின்ட்டு. 49 is B, decrease in money multiplier. Which of the following is true about Indian money market? D 1, 2 and 3. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்னால வந்து பெருசாக இன்ஃப்ளேஷனுக்கு வந்து பெரிய ஒரு டார்கெட்டாக வந்து இருக்காது. ஸோ ட்ரெஸரி பில் 90 days மெச்சாரிட்டி. ஸோ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து அது. ஸோ ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், 1, 2 and 3. எதுக்குங்க provides a key link in the operations of monetary policy to financial markets அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பேசிக்காக வந்து மானிட்டரி பாலிசின்னும் போது ரொம்ப ஷார்ட் டேர்மில் மணி லிக்விடிட்டி பற்றி வந்து பேசுகிறோம். ஸோ மணி லிக்விடிட்டி வச்சு பேசும்போது என் கையில் எவ்வளோ காசு இருக்குது
மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறேன். அது லெவல்ஸ் மாதிரி மணி சப்ளை எப்படி இருக்கு, மணி மார்க்கெட்ல வந்து பண்றனா இல்லையா, அதுக்கடுத்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்க்கு போறனா இல்லையா. ஸோ மணி சப்ளை அதிகமாக இருந்தது அப்படின்னா மணி மார்க்கெட்டை மிஸ் பண்ணிட்டு ஐ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ். அப்படி இல்லை சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருக்கு, மானிட்டரி பாலிசியில சப்ளை வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மணி மார்க்கெட்ஸ்லேயே கூட நின்றுருப்பேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பையும் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பையும் வந்து இணைக்கிற ஒரு லிங்கா வந்து மணி மார்க்கெட்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே காசு அதிகமாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே ஜம்ப் தார் 2 ஸ்டெப் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டெப் வச்சு வந்து போய் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து மானிட்டரி பாலிசியும் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டை இன்டர்லிங்க் ஆகிருக்கு வந்து பேசலாம்.